அனைவருக்கும் வணக்கம். கன்னியா ராசி அன்பர்களுக்கு 10/5/2026 முதல் 16/5/2026 வரை கன்னியா ராசி அன்பர்கள் மிகவும் சிறப்பான காலம். இந்த சிறப்பான காலத்துக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சுக்கிரன் சேர்ந்து இருப்பது அதுவே உங்களுக்கு சிறப்பு. கண்ட சனி ஆச்சு, இதனால் நம்மளுக்கு என்ன நடக்க போகுது, பெரிய நபர் நம்மளுக்கு தொல்லை பண்றாரு அப்படின்லாம் நீங்க என்ன தேவையில்லை. உங்களுடைய பணி நீங்க சரியான தருணத்தில் சரியான நேரத்தில் செய்து கொண்டே இருப்பீங்க. அதனால உங்களுக்கு இறைவன் எப்பவுமே பக்கபலமாக துணை புரிந்து வருவார். அதனால உங்களுக்கு பல விதத்துல ஒரு ஆற்றல் அதிகரிக்கும். உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் மட்டும் நீங்க சரி சமமாக வைத்துக் கொள்ளணும். உடல்ல உஷ்ணம் ஏறக்கூடிய காலம். சூரியன் செவ்வாய் சேர்ந்தாலே உடல்ல மனதில பலவிதமான எண்ண ஓட்டம் சரியான முறையில இயங்காது. ஆகவே அதுவும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அஷ்டமஸ்தானத்தில். ஆனா செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பதால், ஆட்சி பலத்தோடு இருப்பதால் புதிய இடங்கள் வாங்கலாம், வீடுகள் வாங்கலாம். இதனால் நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு அமையக்கூடிய யோகமே கொடுக்கும். அதிலே இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நம்மளுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து வரக்கூடிய காலம். பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தண்ணியே நம்மளுக்கு அமையும். சனி பிற்காலத்தில் அது பிராய்ச்சித்து மூலமா சரி பண்ணலாம். சந்திர பகவான் நம்மளுக்கு நல்ல ஒரு சாதகமான நிலையில இருப்பதால் மனதில் பல புதிய புதிய யோசனைகள், புதிய புதிய யுக்திகள் கையாளக்கூடிய தன்மையை உங்களுக்கு அடையும். சூரிய பகவானால் பல விதத்துல உங்களுக்கு பெரிய பெரிய ஆற்றல்கள் சேரும். இந்த வாரம் இறுதிக்குள் சூரிய பகவான் 8ஆம் இடத்திலிருந்து நகர்ந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் வருவதால் மாறுதல் உண்டாகும். நிறைய மாறுதல் கொடுக்கக்கூடிய தன்மை, பொறுப்புகள் உண்டு, அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து தேடி வரக்கூடிய காலம். சரியான நேரத்தில் ஒரு கிரகம் நம்மளுக்கு வரும்போது அந்த பொறுப்புகள் நீங்க எடுத்துக்கொள்ளணும். அந்த தருணத்தை நம்ம மாற்றிக்கொண்டால் பிற்காலத்தில் அது கஷ்டத்துல போய் முடியும். அதனால நம்மளுக்கு அலுவலகத்துல ஒரு பதவி உயர்வு கிடைக்குது. இந்த போஸ்டிங் இனிமே நீங்க சூப்பர்வைசர் ஆயிடுங்க, நல்ல உங்களுடைய திறமைக்கு ஏற்றபடி ஊதியம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்கும். ஒரு மேனேஜர் ஆகலாம். அதனால உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய காலம். நான் அந்த பொறுப்புக்காண்டி நான் ரொம்ப காலமாக இயங்கி தவித்துக் கொண்டிருந்தேன்னா அதை அடையக்கூடிய முயற்சியில நீங்க இருந்தால் நிச்சயமாக இந்த வாரத்தில் கைமேல் பலன் கொடுக்கும். சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் வரும்போது உங்களுக்கு அருமையான காலமாக மாறிவிடும். இந்த வாரம் இறுதிக்குள் சூரிய பகவான் மாறுதல் உங்களுக்கு பல விதத்துல வெற்றி பெற்று வாழக்கூடிய தன்மையை கொடுக்கும். பணம் வரவு திருப்திகரமாக இருக்கும். சஞ்சாரத்தால் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சஞ்சாரங்கள் சனி, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், இந்த வீடுகள் பழைய வீடுகளாக இருந்தால் ஆல்ட்ரேஷன் செய்து கொள்வது சிறந்தது. நிறைய மாறுதலுக்கு உட்படக்கூடிய காலம். அதனால் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் நல்ல உறுதுணையாக இருந்து வருவார்கள். அதனால நம்மளுக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் மறையும். இருப்பினும் நீங்க எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருந்து வருவதே சிறந்தது. அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் உரையாட தேவையில்லை. அதனால உங்களுக்கு ஒரு நன்மதிப்பு உருவாகும். குறிப்பறிந்து நடந்து கொள்வது இந்த வாரம் உங்களுக்கு சிறந்தது. எந்த விஷயமாக இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கிட்ட வீண் விவாதம் இல்லாமல் இருக்கணும். நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும், தாய் தகப்பனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும் அல்லது கணவனாக இருந்தாலும் இந்த வாரம் நீங்க சற்று கவனமாக இருந்து பேசி சமாதானமாக செல்வதே உங்களுக்கு சிறந்தது. அதிகமான வீண் வார்த்தைகள் பேசி தவிர்ப்பது இந்த வாரம் உங்களுக்கு சிறந்ததாகவே இருக்கும். ஆகவே 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்துல இருப்பதால் பல விதத்துல உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் எங்க ஆற்றல் அதிகரிக்கிறது. தன்னை காலம் ஒரு வருஷம் நான் அனுபவிக்கிறேன்னு அப்படின்னு நினைக்கும் போது மற்ற கிரகம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவதால் குரு பகவான் சேர்த்து அனுகிரகம் செய்யக்கூடிய காலம். ஆகவே ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். உடல் உஷ்ணம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதே சிறந்தது. சூரிய பகவானும் செவ்வாய் சேர்ந்திருப்பதால் உடம்பு சூடு ஏறக்கூடிய வாய்ப்பு. ஆகவே கன்னியா ராசி என்பவர்கள் சற்று கவனமாக இருந்து உணவுகள் உட்கொள்ளும் போது
தேவையில்லாத உணவு உட்கொள்ளும் போது உடல் உபாதை உருவாகும். அதனால் சற்று கவனமாக இருக்கணும். சுக்கிர பகவான் நல்ல நிலையில இருந்து வருவதால் தனப்பிராப்தம் அதிகரிக்கக்கூடிய காலம். புதிய ஆடை ஆபரணங்கள், நகைகள், பொன்பொருள் எல்லாம் வாங்கி கொள்ளக்கூடிய யோகமே அமையும். உற்றார் உறவினர்னால் நம்மளுக்கு ஒரு நன்மதிப்பு உருவாக்கக்கூடிய காலமே உருவாகும். அதனால் நம்மளுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலம், செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலம் உருவாகும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.